தமிழ் திரைத்துறையில் நுழைந்து 51 ஆண்டுகளை ரஜினிகாந்த் நிறைவு செய்துள்ளார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சவால்களை கடந்து ரஜினிகாந்த் தன்னை சூப்பர் ஸ்டாராக நிலைநிறுத்திக் கொண்டது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். எம்ஜிஆர், சிவாஜி என இருபெரும் ஆளுமைகள் ஒரு பக்கம், முத்துராமன், சிவகுமார், ஜெய்சங்கர் மற்றொரு பக்கம். இதற்கிடையே கமல்ஹாசன் சூறாவளியாய் சுழலத் தொடங்கியிருந்த காலகட்டத்தில் திரைத்துறையில் அறிமுகமானார் ரஜினிகாந்த். கருப்பு தேகம், காந்த கண்கள், கவர்ந்திழுக்கும் ஸ்டைல் என்றாலும் ஆரம்பத்தில் வரிசையாய் வண்டி கட்டி வந்தது வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களே. அதே நேரத்தில் 16 வயதினிலே படத்தின் பரட்டை கதாபாத்திரமும், முள்ளும் மலரும் படத்தின் காளி கதாபாத்திரமும் என ரஜினியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தின. 1978 வெளிவந்த பைரவை படத்தில் நாயக அவதாரம் எடுத்தார் ரஜினி. அந்த படத்தில் இருந்துதான் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்பட்டார். முரட்டுக்காளை, பில்லா படங்கள் மூலம் 1980 உச்சம் தொட்டார் ரஜினிகாந்த். ரஜினிக்கு கமல் கடும் போட்டியாக இருந்தாலும் விஜயகாந்த், பாக்யராஜ், ராமராஜன், மோகன் ஆகியோரும் அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்து உச்சத்தை தொட முயற்சித்தனர். ஆனால் 1980களில் பெரிய பட்ஜெட் படங்களில் நடிக்க தொடங்கியிருந்த ரஜினிகாந்த் தில்லுமுல்லு, தீ, மூன்று முகம், நல்லவனுக்கு நல்லவன், படிக்காதவன், குரு சிஷ்யன், ராஜா சின்ன ரோஜா என நகைச்சுவை, சென்டிமெண்ட், ஆக்ஷன், டூயட் என கலந்து கட்டி அடித்து ஹிட் படங்களை குவித்தார். 1990 முதல் 2000 வரையிலான காலகட்டத்திலும் சரத்குமார், விஜய், அஜித், பிரசாந்த் என புதிய போட்டி உருவானது. ஆனாலும் தளபதி, அண்ணாமலை, எஜமான், பாட்ஷா, முத்து, படையப்பா என மற்ற நடிகர்களால் எட்ட முடியாத வசூல் சாதனையை கொடுத்து தமிழ் திரையுலகின் உச்சத்தை தக்க வைத்தார் ரஜினிகாந்த். 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு பாக்ஸ் ஆபீஸில் விஜய் ஆதிக்கம் செலுத்த அஜித் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை தன்வசப்படுத்தினார். விக்ரம், சூர்யா போன்றோர் வித்தியாசமான நடிப்பால் பிளாக் பஸ்டர் கொடுத்தனர். இதற்கிடையே 2002இல் பாபா பட பிரச்சனையால் படங்களில் நடிப்பதை ரஜினிகாந்த் குறைத்தார். ஆனால் 2005இல் வெளியான சந்திரமுகி 800 நாட்கள் ஓடி சாதனை படைத்து ரஜினியின் புகழை தக்க வைத்தது. இதனையடுத்து சங்கர் இயக்கத்தில் வெளியான சிவாஜி தமிழ் சினிமாவின் முதல் 100 கோடி வசூலை ஈட்டியது. ரஜினி என்ற கலைஞனுக்கு வயது ஒரு தடையல்ல என்பதை எந்திரனில் நிரூபித்து அசைக்க முடியாத உச்ச நட்சத்திரமாக நீடித்தார் ரஜினிகாந்த். தனுஷ், சிம்பு, கார்த்தி, ரவிமோகன், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், பிரதீப் ரங்கநாதன் என எத்தனை பேர் தமிழ் சினிமாவுக்கு வந்தாலும் 2010 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் ரஜினியின் சில படங்கள் சரியாக ஓடாவிட்டாலும் ரஜினியின் மாஸ் கொஞ்சமும் குறையவில்லை. களத்தில் இருக்கும் நாயகர்களை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு ஜெயிலர் படம் மூலம் ஜென்சி ரசிகர்களையும் ஈர்த்தார். திரைத்துறையில் 51 ஆண்டுகளை கடந்தாலும் இன்றும் போட்டியில் முந்தும் குதிரையாக உச்சத்தில் நிற்கிறார் ரஜினிகாந்த்.